வெற்றிவேல் முருகன் கரோகரா வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் காணக்கூடிய ஜோதிட பதிவானது தமிழகத்தில் ஒரு சிறிய கிராமம் முதல் மாநகராட்சி வரை நகர வரை எல்லோருடைய மனதிலும் ஆலமர ஆணிவர் போல் பதிந்துள்ள இரண்டு பெரிய மாநில கட்சி எதென்றால் ஒன்று ஏடிஎம்கே, மற்றொன்று டிஎம்கே. காரணம், இந்த 60 ஆண்டு காலமாக இவர்கள் தான் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நிறைய புதிய கட்சிகள் உருவாகி ஒரு மாற்றம் தேவை என்ற எல்லோரும் மனதில் ஆக்ரோஷமாக இடம் பிடித்தாலும் இதுவரை நடந்த சரித்திரத்தை பார்க்கும்போது 2 திராவிட கட்சிகளான இவர்கள் தான் ஆட்சி செய்து அரியணையில் ஏறி இருந்து வந்தார்கள். இவர்களே 2026 யார் முந்தி ஆள போவதற்கு தகுதியானவர்கள், யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பதை அவர்களுடைய ஜாதக விளக்கத்தின் அடிப்படையில் நமது சேனலில் போடப்பட்டிருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது பார்க்க இருப்பது இந்த 2 கட்சியும் தோன்றிய நாள், தோற்றுவிக்கப்பட்ட நாள், உதயமான நாள் முதல் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஜாதக அமைப்பின் வாயிலாக எப்படிலாம் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள், வெற்றி பெற்றார்கள் என்பதை நீங்கள் புரியும் போது இந்த 2026 இதன் அமைப்பின் வாயிலாக வெற்றியை பெறுவார்களா அல்லது யாருக்கு சாதகமாக இருக்குது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17/10/72 தொடக்கப்பட்ட நாள். அன்றைய காலகட்டத்தில் தசாமைப்பு பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணமாகி லக்கணத்தில் குரு ராகு, 2ல் சந்திரன், 6ல் சனி, 7ல் கேது, 9ல் சுக்கிரன், 10ல் செவ்வாய், 11ல் புதன், சூரியன். இந்த அமைப்பு ஆரம்ப தசை சந்திர தசை 75 வரைக்கும், செவ்வாய் தசை 82 வரை, ராகு தசை 2000 வரை. இந்த 3 திசை வாயிலாக 1976 89 வரை அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து எவராலும் எதிர்த்து போரிட முடியாத தன்னுடைய வாழ்நாள் வரைக்கும் எல்லோராலும் பாராட்டப்பட்ட கொடைவள்ளல், பொன்மனச்சிம்மல், புரட்சி தலைவர் என்ற எல்லாராலும் மிகப்பெரிய ஒரு மதிலில் நீங்காடம் பெற்ற ஒரு சக்தி படைத்த வள்ளல், கொடைவள்ளல் யார்னா அமரர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். அவர்கள் இந்த கட்சியில் இணைந்து தொடங்கிய நாளிலிருந்து ஒரு 13 ஆண்டு காலம் எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமாக மிகப்பெரிய சூரிய சக்தியாக இருந்து விளங்கினார். இதற்கான காரணம், லக்கணத்துக்கு தொடக்கத்திலேயே 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து தசை நடத்தாமல் அவர் யோகரான 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், அவருடைய பேசிய பேச்சு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சக்தியாக எல்லோரும் மனதிலும் அவர் இடம் பிடித்தார் என்றால் அந்த வாக்குஸ்தானம் சிறப்பாக இருந்தது. அந்த சந்திரனை 8ஆம் இடத்தை பார்ப்பது அந்த அமைப்பு வாயிலாக சந்திர தசை, செவ்வாய் தசை பூர்வீக புண்ணியஸ்தான அதிபதி 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று உச்ச தசம கேந்திரமான அந்த இடத்துலேருந்து தசை நடத்தினது. ராகு தசை குருவுடைய வீட்டிலே இருந்து நடத்துகிறாரு. இந்த அமைப்பின் வாயிலாக இந்த 3 தசை வாயிலாக ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. ராகு தசையில் புதன் புத்தி 91 96 ஓரளவுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பதனால நல்ல வெற்றியை தான் கொடுத்தது. மறைமுகமாக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார், இடம் வலுவாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு தசையில் சூரிய சந்திர செவ்வாய் புத்தி 96 to 2001 சிறப்பாக செயல்படாது. காரணம், இந்த கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ராகு இவர்களுக்கு நன்மை தரமாட்டார். இந்த புத்திகளில் செயல்படவில்லை, தோல்வி அடைந்தது. இது ஜாதக ரீதியாக. மற்றொன்றை நீங்கள் பார்க்கணும்னா 96 to 2001 வரைக்கும் ஜெயலலிதா அம்மா, சசிகலா அம்மாவுடைய பிரச்சனை, வழக்கு மகன் திருமண பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு கோடான கோடி செலவு, அதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. வீட்டில் கணக்கிலடா நகைகள், பிளாட்டினம், வழியுரிமை என்னெல்லாமோ இருந்துச்சு. இதுக்கு மேற்படியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன வார்த்தை, இப்போது இறைவனே இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியாது எப்படின்னு ஒரு வாசம் விட்டார் இல்லையா, இதையும் ஒரு கருத்தாக கொண்ட கூட கிரக ரீதியாக பார்க்கும்போது சூரிய சந்திர செவ்வாய் ஆகாது. அடுத்து குருதசை ஸ்டார்ட் ஆனது, லக்னாதிபதி தசை 2001 5 வரைக்கும் வெற்றியை கொடுத்தது. அடுத்து குருதசையில் சுக்கிர புத்தி கட்டாயமாக செயல்படாது, பகைக்கிறவர்கள். அப்போ கேது திசையில் 7ஆம் இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்து சமுதாயம், அதான் 7ஆம் இடம் சமூகம், சமுதாயம், நண்பர்கள் இந்த இடத்துல கூட கேது பெரிய மாற்றத்தை கொடுத்து, ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் புதன் இருப்பதனால அந்த காரத்தை தான் கேது கொடுக்கும், மாற்றத்தை கொடுத்து சுக்கிர புத்தியில் செயல்பட இருந்ததுனால 2006-11 தோல்வியை கொடுத்தது. அடுத்தது 2011 to 16 பார்த்தீங்கன்னா குருதிசையில் சூரிய சந்திர செவ்வாய் ராகு புத்தி செயல்படும். காரணம், செவ்வாய் 2ஆக இருக்கிறார், சூரியன் பரிவர்த்தனையை ஆட்சி பெற்று குருனுடைய பார்வைக்கு அந்த இடம் சிம்மம் நல்லா இருக்கிறது. சிம்மம் சுக்கிரனுடைய குருனுடைய தொடர்புனால ஒரு அரசியலுக்கான அமைப்பு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சூரியன் சிம்மம் நல்லா இருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய சூரிய சந்திர செவ்வாய் குருதசையில் சூப்பராக இருந்தது. 2016 வரைக்கும் வெற்றி தான். 2021 எப்போ தோன்றதோ சனி திசை ஒரு மைனர் நுண்ணிய அளவில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றது. இது ஒரு % ஓட்டளவில். சனி திசை எப்போ தொடங்குறதோ, சனி திசை பார்த்தீங்கன்னா சனி திசையில் புதன் கேது புத்தி வச்சு கொடுங்க. இதை பார்க்கும்போது புதன் சனி 6-8 வருகிறது, சுக்கிரனுடைய வீடு.
ஸோ சனிக்கு சுக்கிரன் கேந்திர மந்திரம் கூட 6 8 வருகிறது. இந்த இதில் ஒரு 6 8 12 கேது சனி 12 வருதா. இந்த அமைப்பின் வாயிலாக சனி தசை எப்போ ஸ்டார்ட் ஆனுச்சோ 2016 ஒரு மைனர் நுனியில் வெற்றியை பெற்று ஜெயலலிதா அம்மையார் பேரரசி அவருடைய இரும்பு பெண்மணி அவருடைய ஜாதக அமைப்பின்படி அவர்களுக்கும் ஆகாத காலகட்டமாக இருந்ததுனால தீராத நோய் எவராலும் தீர்க்கப்படாத நோய் கோடான கோடி செல்வ புகழ் இருந்தாலும் எந்த இடத்துல போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தாலும் எத்தனை நாட்கள் வைத்திருந்தாலும் தீர முடியாத நோய் என்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நோயை கொடுக்க காரணம் இந்த 6 8 12 தொடர்பு இருந்ததுனால 2016 அவங்க வெற்றி பெற்றது மிகச்சிரமத்துக்குள்ளாகி அதற்கு அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்து இன்று வரை என்ன செய்யும் என்று எதிராமல் ஒரு திணைக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள். ஸோ 2014 என்ன நடந்திருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரியில் சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகுது. சனி திசையில் சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கேந்திர அமைப்பு தான் இருக்கிறது. ஒரு சிறிய ஒரு நல்ல நன்மைக்கு இருந்தாலும் கூட சுக்கிர திசைக்கு சனி திசையில் சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரிய சந்திர சமபுத்தி தான் தொடர்ந்து வர இருக்கிறது. சனிக்கு சூரிய சந்திர சமபுத்தி சுமாராக தான் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சூரிய சந்திர புத்தி பார்த்தீங்கன்னா சனிக்கு சூரியன் 6 8 தான் வருகிறாரு. இந்த பாவக்கிரகங்கள் சனியும் சந்திரனும் 5 9 வருகிறது. சனியும் செவ்வாயும் 5 9 வருகிறது. ஸோ பாவக்கிரகங்கள் 5 9 வரக்கூடாது. கேந்திரமாக வரலாம். 6 8 வருகிறது. இப்படிலாம் பார்க்கும்போது 2026 அப்புறம் இந்த புத்திகளும் சுமாராக தான் இருக்கிறது. இதுவரைக்கும் எடப்பாடி அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கார் என்பது அவர் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த நாள் முதல் வரக்கூடிய அமைப்பையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. யார் ஆட்சியமை இருக்கிறார்கள் அதற்கு இந்த கட்சியினுடைய கழக பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி மிகப்பெரிய கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஜாதகம் காட்டுகிறது. அதுபோல் அவர் செயல்பாட்டால் மிக நன்று. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீங்கன்னா 17/9/49 அப்போது குரு லக்கணம் தான். இந்த லக்கணத்தில் குரு ராகுவோடு இருக்கிறார். அவர் ஒரு வலிமை இல்லை, இந்த தனிப்பட்ட முறையில் இருக்கிறார். குரு லக்கணத்துக்கு கேந்திரத்தில் ராகு, இந்த லக்கணத்தோடு அதுவும் கேந்திரம் தான். பட் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், குருச்சந்திர யோகம், எதிரிகளை மடக்கூடிய யோகை, அதாவது யானை சிங்கம்னு ஒரு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அமைப்பில் வரக்கூடிய எவராலும் எதிர்த்து நின்றாலும் அதையும் முறியடித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த போல செவ்வாய், சனி, புதன், கேது, சூரியன், சுக்கிரன் இப்படி அமைப்பில் இருக்கிறது. ஆரம்ப திசை இவருக்கு குரு தசை 63, அடுத்தது சனி தசை சூரிய புத்தி 69. இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய முதல் அந்த காலகட்டத்தில் எப்படி வெற்றி பெற்றது என்பது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல அமைப்பு. காரணம் இந்த லக்னாதிபதி திசை இருந்ததுனால. சூரிய புத்தியில் குறைச்ச நாள் வரைக்கும் இருந்தது. அடுத்த சூரிய புத்தி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல திக்பலம். இங்கே லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் தான். ஆனால் இங்கே சூரியனே 10ஆம் இடத்துல திக்பலம் இருக்கிறார். அப்படி அமைப்பு மிகப்பெரிய அமைப்பு. ஸோ அது நன்றாக இருந்தது. அடுத்தது புதன் திசையில் குருபுத்தி முதல் 96 2001. இந்த 96 2001 தோற்றாங்க இல்லையா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் தசா லக்கணத்தில் 10ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் கூடவே சூரியன் இருக்கிறார். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றியை கொடுத்தது. கேது தசை 2006 முதல் 10ஆம் இடத்துல புதனுடைய காரத்துவத்தை ஜீவான் வீடு கொடுத்த ஒரு உச்சம். அந்த அடிப்படையில் நல்ல வெற்றியை கொடுத்தது. 2021 வரைக்கும் சுக்கிர தசை சந்திர புத்தி முதல் குறி புத்தி வரைக்கும் சுமார் இருந்தது. காரணம் நான் ஏற்கனவே குரு திசையில் சுக்கிர புத்தி செயல்படாத போல சுக்கிர திசையில் குரு புத்தியும் சந்திர புத்தியும் செயல்படாது. காரணம் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் பாதகாதிபதி என்ற நிலை, குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பகைவர் என்ற நிலை. இந்த அமைப்பில் 2021 வரைக்கும் இது செயல்படவில்லை. அடுத்து சனி புத்தி முதல் கேது புத்தியில் மாற்றம் ஏற்பட்டு தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐயா தளபதியார் மு.க. ஸ்டாலின் மாண்பு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து வெற்றியை பெறுவார் என்பதற்கு சூரிய தசாவே ஆரம்பமாக இருக்கிறது. 2026 அப்புறம் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று, ஆனால் அதில் சனி இருந்தாலும் குருனுடைய பார்வை இருக்கிறது. ஸோ இவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பாருங்கள், இந்த காலகட்டத்தையும் பாருங்கள், இவருடைய தனிப்பட்ட ஜாதகம் போட்டிருங்க. அதெல்லாம் பார்க்கல, தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் சூரிய திசை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய கூட்டணி இவர் அமைக்கணும். அப்போ தான் இவங்களை வெல்ல முடியும். ஸோ அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் பிரமாதமாக இருக்கும். இந்த தோன்றிய நாள் போதும் பிரமாதமாக இருக்கிறது. ஸோ ஆகவே குடும்பாட்சி எது நம்ம எப்படி சொன்னாலும் சரி, நவக்கிரகங்கள் வாயிலாக நம்முடைய பிறந்த தலையெழுத்து அமைப்பின்படி இறைவன் என்ன கொடுத்துருக்காது நடந்தே தீரும். நிறைகுறை சொல்பவர்கள் எல்லாரும் எதிர்க்கட்சி தான் எல்லாரும் சொல்லலாம். நடப்பதெல்லாமே நவக்கிரகங்களுடைய வழியில தான் எல்லோருக்கும் நடந்தே தீரும். நம்பினவர்களுக்கு ஜோதிடத்துமே அதீதி ஆர்வலாக இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வெற்றியை தரும். ஸோ அந்த அடிப்படையில் 2026 ஆட்சி ஆளக்கூடிய தகுதி வாய்ப்பு
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகமாக இருக்கிறது. அதற்கு எதிர்சக்தியை துணிந்து செயல்பட மெகா கூட்டணி ஒன்று அமைய வேண்டும். அதை அமைப்பாக இருந்தால் நல்ல ஒரு எதிர்ப்பான ஒரு நிலைமை கொடுத்து பெரிய டஃப்பை கொடுத்து ஒருவேளை அதிர்ஷ்டம் என்று யாருக்கு இருக்குதோ வெற்றி பெறலாம். அதை விட மக்கள் தீர்ப்பில் மகேசன் தீர்ப்பு என்பது இறுதியானது. நன்றி.